இது வந்து ட்ரிபிள் கண்ட்ரோலு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் ஃபஸ்ட்டு பின்னு இன்புட்டு, 2வது பின் அவுட்புட்டு, 3வது பின் கிரவுண்டு. நம்ம அதே போல் தான் போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து ட்ரிபிளுடைய லைனு. இந்த ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, 2வது பின் அவுட்புட்டு, 3வது பின் கிரவுண்டு. இந்த மாதிரி தான் நம்ம இதை சால்வ் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் லைனை சால்வ் பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிளில் சால்வ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரிபிள் வரையும் போர்டில் சால்வ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னாக்கா பேஸு ட்ரிபிள் ரெண்டுத்தையுமே போர்டில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். வேறு பாருங்கள் லைனு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மெயின் வால்யூம் கண்ட்ரோலு. வால்யூம் வந்து ஏற்ற இறக்கத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, 2வது பின் அவுட்புட்டு, 3வது பின் கிரவுண்டு. இது இதே மெத்தடில் தான் சால்வ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எப்படி எந்த இடத்துல போர்டில் சால்வ் பண்ணாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, இது 2 பின்னுமே ஃபஸ்ட்டு இன்புட் தான் வரும். இது பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் ட்ரிபிள்னு வர அவுட்புட்டை வந்து நம்ம இங்கே இன்புட்டாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வந்து பேஸ் ட்ரிபிளுடைய அவுட்புட் வரும் இந்த போர்டுக்கு. இது ஒரு சிக்னல், இது ஒரு சிக்னல், நடுவில் இருக்குது கிரவுண்டு. இங்கே தான் நம்ம இந்த ஒயரையும் கிரவுண்டையும் சால்வ் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்புட்டு இந்த ஒயிட்டு, இந்த ப்ளூ தான் இந்த கண்ட்ரோலோட இன்புட்டு. இந்த இருக்கு பாருங்கள் அந்த ஒயரு, ஒயிட்டு ப்ளூ. இதுதான் நம்ம இங்கே பேஸ் ட்ரிபிளுடைய அவுட்புட்டில் நம்ம சால்வ் பண்ணோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோலுடைய இன்புட் லைனை நாம் பேஸ் ட்ரிபிளுடைய அவுட்புட்டில் சால்வ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல தான் சால்வ் பண்ணணும். இதான் வந்து பேஸ் ட்ரிபிளுடைய அவுட்புட் லைன். இது லெஃப்ட் ரைட்டு, இந்த சென்டர் வந்து கிரவுண்டு. இந்த ஒயிட் கலரில் வந்து ரைட்டு, ப்ளூ கலர் வந்து லெஃப்ட்டு, சென்ட்ரு பின் வந்து கிரவுண்டு ஒயர் வந்து. நம்ம நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலுடைய அவுட்புட் லைனை சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டில். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸில் இந்த பக்கம் வந்து 2வது பின்னு இன்புட் லைன் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் ஒரு ரெஜிஸ்டர் போட்டு இங்கே வரும். நம்ம இங்கே வந்து இன்புட் சால்வ் பண்ணிப்போம். இது வந்து கண்ட்ரோலுடைய அவுட்புட்டை நம்ம ஐஸுடைய இன்புட்டாக சால்வ் பண்ணோம். நான் சால்வ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சிக்னலு. இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் இந்த ஐஸுடைய 2வது பின் இன்புட்டு. இந்த ட்ராக் பண்ணிங்கனாக்கா இங்கேருந்து ஒரு ரெஜிஸ்டர் போட்டு இந்த இடத்துக்கு வரும். நம்ம இந்த இடத்துல சால்வ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இது வந்து கிரவுண்டு நம்ம இந்த இடத்துல வேணால் கொடுத்துக்கலாம். அதில் இங்கே பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்குது, இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சாக்கெட்லாம் கழட்டி எடுத்துடலாம். இதை அப்படியே ப்ளக் பாயிண்ட் போட்டோன்னா, ப்ளக்இன் பண்ணோன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து இது லூஸ் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம லூஸ் கனெக்ஷன் நம்ம ப்ராப்ளம் வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பின்னிலே ஒயரை சால்வ் பண்ணால் தான் கொஞ்சம் நம்ம லைஃப் வரும். இது ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பின்னு தெரியும். நம்ம சால்வ் பண்ணலாம் வாங்க இதில். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லெஃப்ட்டு யூஸ் பண்ண ஒரு ஒயர். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சிக்னலில் இதில் சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக்கில் ஒயரை கிரவுண்டில் சால்வ் பண்ணிப்போம். இதான் கிரவுண்டு பின்னு இன்புட்டில். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெட் கலர் ஒயரை நம்ம ரைட்டு சிக்னலில் சால்வ் பண்ணிப்போம். யூஎஸ்பி போர்டில் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஎஸ்பி போர்டில் சால்வ் பண்ணால் இந்த சிக்னல் இன்புட் ஒயரை நம்ம இதில் வந்து போர்டில் பேஸ் ட்ரிபிள் இன்புட்டில் சால்வ் பண்ணிடுறது வரைக்கும் பாருங்கள். இதை வந்து பேஸ் ட்ரிபிள் இன்புட்டு, இது ஒரு சிக்னலு, இது கிரவுண்டு, இது ஒரு சிக்னலு. இதில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது சால்வ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒரு சிக்னல் ஒயரு. இந்த பக்கம் சால்வ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கிரவுண்டு சென்டரில் சால்வ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக்கில் ஒயரு கிரவுண்டு சால்வ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சிக்னல் ஒயரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு அந்த மாதிரி நான் சால்வ் பண்ணியிருக்கேன் சிக்னலு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின் தான் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்குற
பின்னு. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கிரவுண்டு 5 வோல்ட்டுன்னு இருக்கும் தெரியுதுங்களா. இந்த 5 வோல்ட்டில் வந்து நம்ம 5 வோல்ட் ரிலேட்டிவ்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் லைனை தரணும். இதில் வந்து கிரவுண்டு தரணும். இது நம்ம ஒயர் சால்வ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு 2 ஒயரையும் சால்வ் பண்ணியாச்சு. இந்த ஒயரை நம்ம போர்டில் சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் நம்ம ரெகுலேட்டர் போட்டு 5 வோல்ட் லைனை பிரிப்பாங்க 12 வோல்ட்டை. இது பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் இன்புட்டு, கிரவுண்டு, இது வந்து அவுட்புட்டு. நம்ம இந்த லைன் தான் வந்து 5 வோல்ட் வரும். இதை ட்ராக் பண்ண வந்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இங்கே ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. ரெஜிஸ்டர் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜீனோ டயர் போட்டிருப்பாங்க. போட்டு நீங்கள் வந்து லைன் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள். அது இதாக பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலேட்டரு, இந்த ரெஜிஸ்டரு, ஜீனோ டயர் இது தான். நம்ம 5 வோல்ட் லைனை ட்ராக் பண்ணிங்கனாக்கா இங்கே 5 வோல்ட்டு, இது கிரவுண்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சால்வ் பண்ணிப்போம். யூஎஸ்பி கொடுக்க வேண்டிய பவர் சப்ளை அது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஎஸ்பியுடைய பவர் சப்ளைவை இங்கே சால்வ் பண்ணிவிட்டு போர்ட்லேயும் சால்வ் பண்ணியாச்சு. இது பாருங்கள் 5 வோல்ட்டு, இது வந்து கிரவுண்டு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் லைனை சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, இது வந்து கிரவுண்டு நான் எடுத்துருக்கேன். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு ஒயர் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஸ்பீக்கர் ஒயரு. இந்த கிரவுண்ட் ஒயர் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாக் சாக்கெட்டு ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து பிளாக் சாக்கெட்டு, இதில் சால்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வந்து கிரவுண்டு. இந்த கிரவுண்டை இங்கேருந்து ஒரு ஒயரு நம்ம சால்வ் பண்ணி இதுவும் கிரவுண்டு கருப்பு கலர் பின்னு ரெண்டுத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் வந்து லெஃப்ட் ரைட்டு சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஒயர், அதாவது லெஃப்ட் ரைட்டு சால்வ் பண்ணியாச்சு. கிரவுண்டும் சால்வ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீக்கர் சைடில் சால்வ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இதை போர்டில் சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சைடில் நம்ம ஒயர் சால்வ் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு, இது ரெண்டும் வந்து மைனஸ் ஒயரு. இது நம்ம போர்டில் சால்வ் பண்ணிடலாம் வாங்க இந்த ஒயருங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட்லேருந்து 1 2 3 மூணாவது பின்னு ஒரு ஸ்பீக்கர் லைன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 5 அஞ்சாவது பின்னு ஒரு ஸ்பீக்கர் லைன் வரும். பார்த்தீங்கன்னாக்கா 3 5 இது ரெண்டு தான் வந்து ஸ்பீக்கர் நம்ம கனெக்ஷன் கொடுக்குற லைனு. இதில் நம்ம ஒயர் சால்வ் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போர்டில் ஸ்பீக்கர் லைன் சால்வ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாருங்கள். இது ரெண்டும் ஒரு ஸ்பீக்கருக்கு, இது ரெண்டும் ஒரு ஸ்பீக்கருக்கு. பார்த்தீங்கன்னா பின்னுலேயும் அதேமாரி சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸ் கார்டு ஒயரு. இது நம்ம இந்த ஹோல்ஸில் விட்டு இங்கே முடிச்சு போட்டு வச்சுங்க. அப்போ தான் ஒயர் வந்து பின்னாடி போக சொல்ல சால்டிங்லேருந்து கட்டாய் வெளியே வராமல் இருக்கும். நம்ம இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் இந்த ஒயரை சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸ் கார்டு ஒயரை நாம் இங்கேருந்து 1 2 மூணாவது பின்னில் சால்வ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏசி சப்ளை, இந்த 230 வோல்ட்டு அந்த சப்ளை இது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போகிற ஒயரை சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் போகக்கூடிய ஏசி லைனு, அதையும் சால்வ் பண்ணியாச்சு. இது மெயின்ஸ் கார்டிலேருந்து வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் இந்த ஒயர் மூலிமா ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை போவோம். இதான் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஆஃப் சுவிட்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போர்டுக்கு பவர் சப்ளை சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு ஏசி லைனை நம்ம போர்டில் சால்வ் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் சால்வ் பண்ணியாச்சு ஏசி லைனை. இப்போ நம்ம வாங்க செட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த போர்டில் கிரவுண்டில் சால்வ் பண்ணிட்டு இங்கே வந்து பாடி எடுத்து கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அம்மிங் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ண முடியும். இல்லை அம்மிங் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த போர்டில் எங்கே கிரவுண்டு உங்களுக்கு எங்கே உள்ளான்னு தோணுதோ அங்கே கிரவுண்டு சால்வ் பண்ணிவிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கள் கிரவுண்டில் எங்கே வேணால் சால்வ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இங்கே பாடி எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து மண்ணெண்ணெய் இல்லை பெட்ரோல் ஏதாச்சும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த நம்ம சால்வ் பண்ண இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருங்க. இதில் ஏன்னா சின்ன சின்ன பீஸ் இருந்தால் ஷார்ட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைட் ஒன்று எடுத்துக்கோங்க, எல்இடி லைட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா லைட்டில் வர மைனஸ் அந்த கம்பியை நம்ம இதில் பாடியில் சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்இடியோவில் ப்ளஸ் லைனில் சால்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்டரை எல்இடியோட ப்ளஸ் லைனில் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து நம்ம ரெஜிஸ்டரில் சால்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்வ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்
நம்ம எல்இடியில் ஒரு ஒயரை சால்ட் பண்ணிச்சு. அந்த ஒயருடைய இன்னொரு எண்டை நம்ம போர்டில் டிசி 12 வோல்ட் பவர் சப்ளை ரெக்டிஃபை ஆகிட்டு டிசியாக 12 வோல்ட் எங்கே வருதோ அங்கே சால்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கெப்பாசிட்டர் இந்த இடத்துல வரும். இந்த டயோட்லேருந்து கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் லைனில் நம்ம சால்ட் பண்ணிடலாம். பாருங்க, தான் கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் லைன் இதில் சால்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஸ்டூடியோ ஆம்பிளிஃபையர் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. பாருங்கள், செட் ஆன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சவுண்ட் டெஸ்டிங் ஏற்கனவே போட்டு காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம இதை கேபினட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆம்பிளிஃபையர் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லுக்கு ஸ்டூடியோ ஆம்பிளிஃபையர் வெரி வெரி லோ பட்ஜெட். இது உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுமாரி தொடர்ந்து ஆம்பிளிஃபையர் அசம்பிள் வீடியோ, அப்புறம் ரிப்பேர் பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எல்லாம் தொடர்ந்து போடுவோம். நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.